டேய், முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு முழுசா கேளுடா. அதுக்குள்ள எதுக்கு இப்படி குதிக்கிற? கல்பனா, நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லு. நான் சொன்ன மாதிரி கேஸ வாபஸ் வாங்கிடுறது. ஆனா இவர் எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணணும். அம்மா, எந்த காலத்துலமா இருக்காத? இப்ப போய் சத்தியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா? அம்மா, நான் உங்க எல்லாரும் முன்னாடி இருந்தானே கமிட்மெண்ட் கொடுத்தேன். அதை எப்படிமா நான் மீறுவேன்? சும்மா என் மேல சந்தேகப்படாம உங்களை ஸ்டேஷன் கிளம்பி போக சொல்லுங்க. நானும் சத்தியத்தெல்லாம் பெருசா நம்புறவே இல்லத்த. ஆனா இவர் உங்க மேல வச்சிருக்க பாசத்தை நான் நம்புறேன். அந்த பாசத்தை மீறி இவரால எதுவும் செய்ய முடியாது. இவரை லாக் பண்ற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பாசத்தை மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அத்தை நான் ஸ்டேஷன் போவேன். அண்ணி, இப்படி மேலும் மேலும் கண்டிஷன் போட்டுட்டே இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இவ நம்பாம இப்படி சத்தியம் எல்லாம் கேட்டா அவனுக்கு கோவம் தானே வரும். இல்ல, கோவம் வரதுக்கு என்னத்த இருக்கு? இவன் வார்த்தையா சொன்னதை சத்தியமா கேக்குறா. அது செஞ்சுட்டு போறதுல என்ன கஷ்டம்னு எனக்கு புரியல. வித்யா, நீ அருணோட இடத்துல இருந்து பார்த்தாதான் அவன் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கான். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்குன்னு உனக்கு புரியாது. அவனுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவான். அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்றது எனக்கு புரியுது அத்தை. ஆனா எனக்கு பயமாவும் ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு. ஏற்கனவே ரஞ்சிதா இவரை விஷம் வச்சு கொல்ல பாத்திருக்காத்து. அம்மா, அந்த விஷயத்தை இழுக்க வேணாம்னு சொல்லுங்க. ரஞ்சிதா எனக்கு விஷம் கொடுக்கல. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. இது அவரோட நம்பிக்கை அத்தை. இப்ப கூட அவ செய்யலங்கிற நம்பிக்கையில நான் கேஸ வாபஸ் வாங்க போல. இவருக்காக தான் வாபஸ் வாங்குறேன். ஆனா ஏன் சந்தேகம் அப்படியேதான் இருக்கு. ரஞ்சிதா வெளியே வந்ததும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவர் சொன்ன வார்த்தையை மீறிடக்கூடாது. என் கல்யாணம் உடனே நடந்தாகணும் அத்தை. அதனாலதான் சத்தியம் பண்ணுங்கன்னு கேக்குறேன். அண்ணி, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? என் பையனை நம்புறேன்னு சொல்றீங்கல்ல, உங்க வார்த்தை மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் நினைக்கிறேன். உலகமே அழிஞ்சாலும் என் பையன் என் வார்த்தையை மீற மாட்டான்னு நானும் நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கைய இவன் உடைச்சிருக்கான். சபையில வச்சு என்ன அவமானப்படுத்திருக்கான், அழ வச்சிருக்காங்க. இவன் வார்த்தையை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு கல்பனா சந்தேகப்படுறதுல தப்பு இல்லைங்க.